லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை கிண்டியில் அகர்வால் கல்வி அறக்கட்டளையின் பொன்விழா ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி நடந்தது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார். கல்வி மட்டுமே ஒருவரால் மற்றொருவருக்கு கொடுக்க முடிந்த செல்வம். என் வாழ்க்கை கல்வியை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்த்தியது. நான் வளர்ந்த கிராமத்தில் ஆரம்ப பள்ளி மட்டுமே இருந்தது. அதற்கு மேல் படிப்பை தொடர வேண்டும் என்றால் 6 கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் படிக்க வேண்டும். சுட்டெரிக்கும் வெயிலில் அதனை பொருட்படுத்தாமல் நான் பயணித்து படித்தேன். படிக்கும் காலத்தில் நிறைய சவால்களை நான் எதிர்கொள்ள நேர்ந்தது. இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் நான் கற்ற கல்வி மட்டும்தான். கல்வியின் முக்கியத்துவம் மிகவும் பெரிது. இந்திய மக்கள் தொகையில் இன்று 24% பேர் 14 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கின்றனர். 50% பேர் 25 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கிறார். இவர்கள் கையில்தான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொறுப்பு உள்ளது. மனப்பாடம் செய்வதை தாண்டி ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் பொறுப்பு. கற்பிப்பதில் நவீன கல்வி முறையான டிஜிட்டல் தொழில்முறையை பயன்படுத்தி மாணவர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆசிரியர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். ஆசிரியர் மட்டுமே மாணவரை நல்ல மனிதராக உருவாக்க முடியும். நல்ல மனிதரானால் மட்டுமே நல்ல அப்பா, அம்மா, நண்பர், நல்ல தொழிலதிபர் என பல பரிமாணங்களில் உருவெடுக்க முடியும். எதிர்கால மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியது எதை கற்க வேண்டும், எதை கற்கக்கூடாது என்பதுதான். இப்போது உலகின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு நாடாக இந்தியா இருந்து வருகிறது. மற்ற நாடுகளும் இந்தியாவை எதிர்பார்க்கிறது. அதன் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் தூணாக நம் மாணவர்கள் இருப்பார்கள் என நம்புகிறேன். வளர்ந்த இந்தியாவை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இப்போதைய மாணவர்களுக்கு உள்ளது. நிச்சயம் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க நம் மாணவர்கள் பெரும் பங்கு வகிப்பார்கள் என நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன் எனவும் பேசினார். Education is something that has always been close to my heart. It is perhaps the greatest gift one can give to another person. I have witnessed and experienced the transformative power of education firsthand. My life has taught me that education is one of the best tools to overcome challenges. I began my life's journey in difficult material circumstances. My village only had a primary school. For secondary education, I had to walk, often run, barefoot for 6 kilometers to another village. Sometimes it was very hot and the earth below my feet was scorching. The struggle was a lesson in itself. I like to believe that it gave me the determination and resilience to move ahead in life. My journey instilled in me a deep belief in the power of education to uplift individuals and community.